ஒரு சின்ன குழந்தைய, அதுவும் அவரோட பேத்தி தானே, அவளை போய் கொல்ல பாத்திருக்காங்களே. எதனால அவங்க இவ்ளோ கொடூரமான ஆளா மாறினாங்க? அவங்க மாற வேற செய்யணுமா? எல்லாம் அவங்க ரத்தத்திலே ஊர்னதுதான். அவங்க பேசுனது அப்படிதான் இருந்துச்சு. இதை இப்படியே விடக்கூடாது. நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமா போக கூட சான்ஸ் இருக்கு. இப்பவே அன்னிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். வேண்டாம் எலி. அண்ணே, நீங்க எதனால தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அன்னைக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக இதை இப்படியே விடவும் முடியாதுல்ல. நான் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லிக்கிறேன். நாம இப்ப என்ன சொன்னாலும் இந்திராணி கண்டிப்பா நம்ப போறதில்ல. ஏன்னா அவங்க நமக்கு எதிராக டிராமா பண்ணி இந்திராணி மனசை மாத்திருவாங்க. இத்தனை வருஷமா அவளை அப்படித்தானே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் என்னதான் மாமா பண்றது? கடைசி வரைக்கும் அக்காக்கு இந்த விஷயமே தெரிய வேண்டாம்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரல சிவா. உன் அக்கா நாம சொல்றத நம்பணும்னா அதுக்கு சாலிட் ப்ரூஃப் வேணும். அது வரைக்கும் நாம பொறுமையா தான் இருந்தாகணும். அப்படியே நாம இந்திரா கிட்ட அவங்கள மாட்டி விட போறோம்னு தெரிஞ்சா அவங்களால இந்திராணிக்கு கூட ஆபத்து வர சான்ஸ் இருக்கு. அதனால அவளை முதல்ல நாம அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான டைம் வரும் சிவா. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். பார்த்துக்கலாம். நானும் இனிமே இந்த விஷயத்தை அசால்ட்டா விட போறதில்ல. என் குழந்தை மேல கை வைக்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்கல்ல, அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நடந்த விஷயத்துக்காக இன்னும் என் மேல நீ கோவமா தான் இருக்கியா? அதான் பாவையை கூட்டிட்டு போனது நான் இல்லைன்னு அவளே சொன்னாலே. இதுக்கப்புறமும் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லு, நான் வேணா செய்யறேன். இந்திரா, நான் மறுபடியும் சொல்றேன், சொந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு காரியம் சாதிக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. நான் அவளோட அப்பா. உனக்கு அவன் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு அக்கறை எனக்கும் இருக்கு. அவளை காணும்னு சொன்னதும் நீ எந்த அளவுக்கு பதட்டமானியோ அதே அளவுக்கு தான் நானும் தவிச்சு போயிட்டேன். அதோட என் மேல விழுந்த பழியையும் சுமந்துக்கிட்டு தான் நான் பாவையை அவ்வளவு தூரம் தேடிட்டு போனேன். நீ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் என்ன வரக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா அதை மீறியும் நான் இங்க வந்திருக்கேன்னா அது உங்க 2 பேருக்காக மட்டும்தான் இந்திரா. சத்தியமா எந்த சுயநலமும் இல்லை இந்திரா. என்ன நம்பு. சத்தியமா சொல்றேன், பாவை மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா நீ என்ன சொல்றது? நான் சத்தியமா உயிரோடவே வந்திருக்க மாட்டேன். பிளீஸ் இந்திரா, நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. அப்படி மீறி ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிரேன். நீங்க என்ன சொன்னாலும் பாவை வாய் பேச முடியாம போனதுக்கு காரணமே நீங்க தான். என்னால என்னைக்குமே அதை மறக்க முடியாது. உங்களை மன்னிக்கவும் என்னால முடியாது. ஈவினிங் நம்ம வரும்போதே சண்டை போட்டுட்டு தானே வந்தோம். அது ஞாபகம் இருக்கா? பாரு, மறுபடியும் கோவம் வருது பாரு. நான் இதைத்தான் சொன்னேன். தேவையில்லாம பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வரதான் செய்யும். இங்க பாரு, நான் ஒன்னும் தேவையில்லாமலாம் பேசல. நீ தான் தேவையில்லாம கோவப்பட்ட. நான் கோவப்படல, நீங்க தான் என்ன கோவப்பட வச்சுங்க. சும்மா நடிக்காதா எலி. உனக்கு ரேஷ்மாவை பார்த்தாலே பிடிக்காது. அவன் மேல இருக்கிற கோவத்தை தானே நீ ஏன் மேல காட்டுற? ரேஷ்மா மேல எனக்கு என்ன கோவம்? அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. அவ என்கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கல. அதான் அவ என் கூட படத்துக்கு போலான்னு சொன்னதும் நீ அவகிட்ட ஓகே சொல்லிட்டு என்கிட்ட கோவமா நடந்துகிட்ட. என்ன சிவா பேசுறீங்க? நீங்களும் அவளும் நல்ல ஃப்ரெண்டு. அப்போ அவ உங்க கூட பேசாம வேற யார் கூட பேசுவா? அதுக்கெல்லாம் நான் ஏன் கோவப்பட போறேன்? ஆஹா, இவ மாற மாட்டா. இரு, நான் ஊர் ரூட்லயே வரேன். என்னவா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? இரு. ஹாய் ரேஷு. என்னம்மா நீ வீட்டுக்கு போனதுல இருந்து போனே பண்ணல? என்ன ரேஷு, நான் தான் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் மீட் பண்ணலான்னு சொன்னேன்ல. சரி ஓகே ரேஷு, நாளைக்கு நம்ம படத்துக்கு போலாம். செல்லம், அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் யார்கிட்ட கேட்கணும்?
டார்லிங், ஐ மிஸ் யூ. ரேஷு, நீங்க வரதனா வா, நான் பாத்துக்கிறேன். மானம் போயிருச்சு. யாரு கால்ல? ரேஷ்மா தான். டிபார்ட்மெண்ட். அது அது வந்து அது இது டிபார்ட்மெண்ட் தான். சரி, நீ வேலை பார். சிவா, எஸ் ஆயிடுறா. என்ன ரேஷ்மா, சாப்பிடலாமா? இல்லப்பா, எனக்கு வேண்டாம், பசிக்கலப்பா. ரேஷ்மா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நீ உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது, நீ அப்செட்டா இருக்க. என்ன விஷயம் சொல்லு. ரேஷ்மா, அப்பா கிட்ட சொல்றதுல உனக்கு என்னமா தயக்கம்? என்னன்னு சொல்லு, என்னால முடிஞ்சா நான் சால்வ் பண்றேன். சிவாவா? அவனால ஏதாவது ப்ராப்ளமா? அவனால ப்ராப்ளம்லாம் இல்லப்பா, நான் தான் அவனை டிஸ்டர்ப் பண்றேன்னு தோணுது. ஏமா அப்படி சொல்ற? எனக்கு அவன் கூட நிறைய பேசணும், நாங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு தோணுது. ஆனா பாவம், அவனால என் கூட அப்படிலாம் இருக்க முடியல. எப்பவும் வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியா இருக்கான். சார், இந்த நேரத்துல சிவா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கும் புரியும். ரேஷ்மா இப்ப அங்க வருவா, அவளை நீ கூட்டிட்டு போ. அப்பா என்ன சொன்னா? ரேஷ்மா, நீ கிளம்பி போமா, அவன் கூட வருவான். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரேஷ்மா, சாப்பிட்டு போமா. வேணாப்பா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, நீங்க சாப்பிடுங்க. சார் என்ன சொன்னாரு? ரேஷ்மா இங்க வராளா? அவ கூட புரிஞ்சிருச்சு.